நமஸ்காரம். ஓம் மகா சிஷகுரு அகத்திய குருவே நமக. இப்போ குருக்களில் தேர்ந்தவர் யார் அப்படின்ற தலைப்பு கீழே அதோட தொடர்ச்சியை பார்க்க போறோம். அனுராதா அம்மா கேக்குறாங்க, மக்கள் உங்களை குருவாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அகத்திய முனிவர் கேக்குறாங்க. இதற்கான எளிய பதில், நான் அவர் மூலம் பேசுகிறேன் என்று தெரிந்த தருணத்தில் அவர்கள் என்னை குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். என்னோட நெருக்கத்தினாலே உன் அப்பாவுக்கு மரியாதை இருக்கின்றது. அவர்கள் நிச்சயமாக என்னை ஆதாரமாக அங்கீகரிப்பார்கள். என் அறிவு எண்ணெய் என்றால் அவர் எண்ணெயால் எரிக்கப்பட்ட ஒளி உற்பத்தியாகும் திரி ஆவர். நான் அவருக்கு கொடுக்கும் அறிவை மற்றவர்களுக்கு புரியும்படி எளிமையாக மாற்றுகிறார். வேறு விதமாக கூறினால், அறிவு அதன் மூலத்திலிருந்து மாறுபட்டு மேற்பரப்பில் இருந்து வெளிப்படுகின்றது. மண்ணுக்கு அடியில் இருக்கும் தண்ணீரை சாதாரண மனிதனால் குடிக்க முடியாது. அது துளிர்விடும் போதுதான் அவனால் அதை பயன்படுத்த முடியும். என்னுடைய அறிவுக்கும் அவரது வெளிப்பாடுக்கும் மற்றவர்களின் உபயோகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒப்புமை இதுதான். அனுராதா அம்மா கேக்குறாங்க, அடுத்து, இவர்களுக்கு தீட்சை கொடுக்க வேண்டுமா? அகத்திய முனிவர், இங்கு சம்பிரதாயம் இல்லை, அறிவுதான் பாய்கின்றது. நீரூற்றிலிருந்து தண்ணீர் தான் பாய்கின்றது. யாருக்கு தேவையோ அவர்கள் அதன் முழு பலனை பெறலாம். திரும்ப வாசிக்கிறேன். இங்கு சம்பிரதாயம் இல்லை, அறிவுதான் பாய்கிறது. நீரூற்றில் இருந்து தண்ணீர் தான் பாய்கின்றது. யாருக்கு தேவையோ அவர்கள் அதன் முழு பலனையும் பெறலாம். தீட்சை என்பது வேறு. தீட்சை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லுங்கள். பள்ளி குழந்தைகளுக்கு சான்றிதழ் கொடுப்பது போன்றது. ஒவ்வொரு குழந்தைக்கும் சான்றிதழ் தேவையா? நீங்கள் நினைப்பது போல் இது வெறும் அங்கீகாரம். தீட்சையின் மிகவும் தீவிரமான அர்த்தம் குருவின் சக்தியை சிஷ்யனுக்கு அனுப்புவதாகவும் இது அறிவை பெறுவதில் சிஷ்யாவின் முயற்சி குறைவாக உள்ளது. இது திடீரென்று நடக்கும் நிகழ்வு. வெகு சில குருக்களே இந்த சக்தி இருக்கின்றது. மிக சில சீடர்களே அதை தாக்கு பிடிக்க முடியும். தற்காலத்தில் குருக்கள் என்று அழைக்கப்படும் பலர் நெற்றியை தொட்டு மந்திர தீட்சை கொடுப்பதை பார்க்கிறேன். இது வேலை செய்யாது, அது பயனற்றது. யாராவது தீட்சை பெற விரும்பினால் அவர் முதலில் குருவின் சக்தியை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அவர் தீட்சை இல்லாமல் முன்னேறலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சா போன்ற ஒரு குரு தனது அறிவையும் ஆற்றலையும் தனது சீடரான விவேகானந்தருக்கு கொடுக்கும் முறையானது கடந்த கால நுட்பங்கள் ஆகும். அப்படிப்பட்ட குருக்களை இன்று நாம் காண முடியாது. இது ஒரு சுத்த சம்பிரதாயம் மற்றும் பயனற்ற பயிற்சி. அதை நம்ப வேண்டாம். உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் தீட்சை கொடுக்கப்பட்ட சிலரை பாருங்கள். அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கின்றது, அவர்களின் மனம் எவ்வாறு இயங்குகின்றது, அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்தார்கள் என்று. உங்கள் தந்தை தீட்சை இல்லாமல் பரமாத்மாவின் பாதையில் செல்வார். நீங்கள் அதை இறுதியில் பார்ப்பீர்கள். தீட்சையை விட முக்கியமானது குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையிலான அன்பு. நான் திரும்ப வாசிக்கிறேன். தீட்சையை விட முக்கியமானது குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையிலான அன்பு. பக்தியும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இருக்க வேண்டும். முறையான மந்திரம் முக்கியமில்லை. நான் அதை ஏற்கவில்லை. என்னை நாடி வருபவர்கள் யாவரும் தீட்சையின்றி விரும்பியதை அடைவார்கள். என்னை நாடி வருபவர்கள் யாவரும் தீட்சையின்றி விரும்பியதை அடைவார்கள். இங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் யோகானந்தர் ஐயாவை சொல்லி குறிப்பிட்டிருக்காங்கல்ல. அவங்க தனது சீடரான விவேகானந்த சுவாமியை பார்த்தோன்னா அவங்க தன்னோட காலை எடுத்து அவங்க சீடர் அந்த ஐயா விவேகானந்தர் ஐயா நெஞ்சில வச்சதாகும். அண்ட சராசரம் பரமாத்மனை பத்தி விவேகானந்த ஐயாவுக்கு புலப்பட்டதாகவும் நான் படிச்சிருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கு ஏற்கனவே இவங்க உறவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட குறிப்பிட்டிருக்கேன். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்த சுவாமியும்.
நான் விவேகானந்த சுவாமியை நான் இப்படி கேள்விப்பட்டதில்லை சின்ன பருவத்தில். அவங்க ஒரு யூத் லீடரா ஜான் 12 ஆனால் விவேகானந்தரை பற்றி போட்டி எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கட்டுரை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை எழுதி கொடுத்துருக்கேன். அவர் ஒரு புரட்சியாளராகவும் புரட்சியாளராகவும் ஒரு சமூகத்துல நல்ல மாற்றங்கள் கொண்டு வரணும்னு போராடுற மனிதராக ஒரு போராட்ட தியாகியா நான் பார்த்துட்டேன். அப்ப இருந்த ஞானம் அப்படிதான் போல, அந்த அறிவு எனக்கு இல்லை. சொல்றேன், படிக்க படிக்க தானே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் கிடைக்கும். இந்த மாதிரி இப்ப இருக்கிற குரு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததுதான், நம்ம பல இதுல இப்ப யூடியூப்ல பாக்குறோம், எனக்கு தீட்சை கொடுத்துட்டாங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் நம்பாதீங்க. அது நம்பாதீங்க. அதுக்கப்புறம் முதல்ல சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களே பகுப்பாய்வு செய்யுங்க. என்னென்ன விஷயம் அகத்திய ஐயா சொல்றாங்களோ அது பேப்பர்ல எழுதி வைங்க. அப்புறம் உங்களோட மன அழுக்குகள், அதாவது நம்மளுக்கும் இருக்கும்ல, உங்களோட பாசிட்டிவ் உங்களோட நெகட்டிவ், அப்புறம் ஐயா சொன்ன வழிகளில் கொஞ்ச நாள் நடந்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதி பாருங்க. அப்போ கம்மியா இருக்கா கூடி இருக்கான்னு. ஆனா ஆத்மார்த்தமா ஐயாவை கூப்பிட்டு வச்சு உங்களோட வாழ்க்கையை நடத்துங்க. கண்டிப்பா உங்களை திருத்தி கொடுப்பாங்க. நீங்களும் திருந்துங்க. நமஸ்காரம்.